போய் குருகுலத்தை போய் கத்துக்கிட்டார். ஏன் கத்துக்கணும்? கிருஷ்ணருக்கு தெரியாதா? நம்மலாம் மகாபாரதம் பார்க்கறோம், கீதாச்சாரம் அப்படிப்பட்ட ஒரு கீதை எழுதியிருக்காரு. கிருஷ்ணர் மாதிரி ஒரு பெரிய லீடர் இந்த காலத்துல தான் இந்த ஸ்கூல்லேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், ஒரு ஆளுமை வேணும் அப்படின்னா கிருஷ்ணர் மாதிரி ஒரு சமயோஜனர் வேணும் அப்படின்னா நிறைய பேர் இப்போ நிறைய கிளாஸஸ்லாம் எடுக்கிறாங்க. அப்படிப்பட்ட கிருஷ்ணருக்கு குரு தேவையா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அப்போ கிருஷ்ணருக்கே குரு தேவைப்படுது. இந்த கலியுகத்துல இந்த இப்படிப்பட்ட லோகத்துல கிருஷ்ணருக்கே குரு தேவைப்படுறாங்க. சாதாரண மனிதர்கள் நமக்கு குருவோட முக்கியம் எவ்வளவு தேவை. எத்தனை குருமார்கள் நம்ம கண்ணுக்கு நேரா இந்த பூமியில் இருந்து இந்த பூமியை புனிதமாக்கிட்டு போயிருக்காங்க. ஆனா அப்பேற்பட்ட குருமார்கள் நாம் அடையாளம் கண்டு கொண்டோமா? இது பெரிய கேள்வி. எப்பயுமே குரு இருக்கும் பொழுது அந்த குருவோட பெருமை நமக்கு தெரியாது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அதனாலதான் சிறு குழந்தைகளை குருகுலம் அப்படின்னு கொண்டு போய் அந்த குருவோட கையில கொண்டு போய் ஒப்படைச்சிருவாங்க. ஏன்னா அந்த அவங்கள ஷேப் பண்ணி ஒரு உருவத்துக்கு கொண்டு வர வேண்டியது தாய் தகப்பனோட வேலை கிடையாது. இந்த தாய் தகப்பன் கொண்டு போய் குருவோட ஒப்படைக்கிற வரையும் தான் அவங்க வேலை. அந்த குழந்தைய முழுமையா உருவாக்கி அந்த குழந்தைக்கு ஒரு புனிதத்தை கொடுத்து உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு குரு மட்டுமே. அந்த இடத்துல தாய் தகப்பனுக்கும் அந்த அளவுக்கு கடமையோ கிடையாது, தெய்வத்துக்கு சுத்தமா கிடையாது. இதை தவறா எடுத்துக்க வேண்டாம், நான் அப்படி பேசுறேன்னு. தெய்வம் முக்கியம், ஆனால் குருவை அடைந்தவனுக்கே தெய்வத்தை அடைவது சுலபம். நம்மளால போயெல்லாம் அடைய முடியாது. நம்ம 1ஆம் கிளாஸ்ல இருந்தா நம்ம காலேஜுக்கு போக முடியும். நான் டைரக்டா போய் பிஹெச்டி படிக்கிறேன்னா முடியாது. அந்த 1ஆம் கிளாஸ்ல இருந்து ஒவ்வொரு கிளாஸா கூட்டிட்டு போவர் யார் அப்படின்னா, சுலபமா சொன்னா இப்படிதான் சொல்லணும், அதுதான் குருவோட வேலை. ஒவ்வொரு படியா நமக்கு ஒவ்வொரு படியிலையும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லி நம்ம பெரிய நிலையில நம்ம கொண்டு போய் உட்கார வைக்கிறது தான் அந்த குரு. ஸோ அப்பேற்பட்ட குருவை நாம இந்த மாதிரியான ஒரு நல்ல தருணங்கள்ல நிச்சயமாக கண்டுகொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதுவே ஒரு பெரிய அனுகிரகம்.